ஹலோ வணக்கம். இது ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ தான். இப்போல்லாம் பசங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்கனாலே எங்கேயாவது ஊருக்கு போகலாம், லீவ் விட்டாலே ஒரு நாளாக இருந்தாலும் 2 நாளாக இருந்தாலும் அம்மா ஊருக்கு போயிட்டு வரலாமா, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கூல் லீவு தானே அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் அன்னைக்கு நண்டும் மீனும் வாங்கியிருந்தாங்க. விறகடுப்பு சாப்பாடு தான். அம்மா வீட்டுக்கு போனாலே இப்போல்லாம் விறகடுப்பு சாப்பாடு தான். எங்கள் அம்மா இப்படி தான் குழம்பு வைப்பாங்க. அடுப்பில் சட்டி சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுனாங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த தேங்காய் கூட பெருஞ்சீரகம் அப்புறம் மிளகு இது ரெண்டுத்தையும் அரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூட நண்டையும் சேர்த்துட்டாங்க. உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் நண்டு குழம்பு வைக்கிறப்போ உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதை மாதிரி சேர்த்து செய்வாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கறி குழம்புக்கே எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு சேர்த்து செய்வாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆனால் அடிக்கிற வெயில் மதியம் ஒரு மணி இருக்கும் நாங்கள் சமைக்கிறப்ப. பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தை வடித்து போட்டு சாப்பிட்றப்பெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான், சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு எதுவுமே இதில் அவங்க சேர்க்கல. கிராமத்து ஸ்டைலில் இப்படி தான் டக்குன்னு ரெடி பண்ணிடுறாங்க நண்டு குழம்புலாம். நம்ம அதையும் இதையும் ஊற்றி வச்சாலும் இந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்குது. டக்குன்னு எங்கள் அம்மாலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது மீன் தான் வறுக்க போகிறோம். இது இரும்பு தோசைக்கல். பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மீனை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மசாலா தடவின மீனை சேர்த்துக்கிட்டாங்க. இதில் மசாலானா பார்த்தீங்கன்னா என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னா அரைச்ச தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துருக்காங்க. அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் தான், கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்கல. இது 3 மட்டும்தான் சேர்த்து அன்றைக்கி மீன் வறுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு எப்போதும் எங்கள் அம்மா வறுக்கிற மீன்னா பிடிக்கும். அப்படியே வெய்யத்தை நான் சாப்பிட்றேன், அப்படியே தட்டோடு வெய்ய அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான். இருந்தாலுமே பார்க்க அவனுக்கு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. இங்கே வந்தாலுமே நம்ம அத்தை வீட்டில் போட்ட மாதிரியே கல் போட்டு மீன் வருமா அப்படின்னு சொல்லுவான். இரும்பு கல்லில் மீன் வறுக்கிறதுங்கிறது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. நீங்களும் இதை மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் அம்மா எப்போதுமே 1 மணிக்கு மேலே தான் சாப்பாடு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் டக்குன்னு 2 மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு விறகடுப்புனா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை ஆகிடுது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா செஞ்ச மீன் வறுவலும் நண்டு குழம்பும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பில் சமைக்கிறப்ப கொஞ்சம் அக்கறையோடு சமைச்சோன்னா அளவில்லாத அன்பு பெறலாம். தேங்க்யூ.